ஃபர்ஹானா அந்த பாட்டியின் மடியில் படுத்துக் கொள்கிறாள். அவள் அழுது கொண்டே இருக்க, அந்த பாட்டி அவளை தலையில் கை வைத்து சாந்தப்படுத்த, இதை பார்க்கும் ட்ரெயினில் இருக்கும் சில பெண்களுக்கு மனம் நெகிழ்கிறது. இதை இன்னொரு பொண்ணு பார்ப்பாங்க. நிறைய ஆண்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொரு பொண்ணும் பார்ப்பாங்க. இவங்க சாஞ்சு அழ ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணு பொறுமையாக நடந்து வந்து அவங்கள கவர் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. இதுவும் நான் பப்ளிக்கில் நான் இது டி நகரில் இந்த விஷுவலை பார்த்தேன். இந்த மோஸ்ட் பெயின்ஃபுல் விஷுவல் ஃபார் மீ. ஒரு ஃபேமிலி டி நகரில் பனங்கல் பார்க்கில் நடந்து போயிட்டுருக்காங்க, ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை. சரியா? அந்த பசங்களுக்கு அவமானமாக இருக்குது. ஓகேவா? அது ஓப்பன் ஸ்பேஸு. ஏதாவது ஒரு ஆங்கிளில் அவங்க சண்டை போகிறத கவர் பண்ண முடியாது. ஆனால் அந்த பசங்க தடுமாறுச்சு. ஃபெல்ட் வெரி பெயின்ஃபுல். அந்த 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 எமோஷன் என்னோட ரொம்ப நாளாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி இடங்கள் இருந்திருக்கேன். ஒரு என்னன்னே தெரியாத ஒரு வயசில் சபையில் ஒரு 50 பேர் 100 பேர் முன்னாடி எம்பாரசிங்கான மொமெண்ட் நடக்குது. வில் கிரியேட் அ ஹியூஜ் ட்ராமா இன் யர் லைஃப். தட் வில் டிக்டேட் யுவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் திங்ஸ் இன் லைஃப் இன் ஃபியூச்சர். வி ஆல் ரியாக்ட் ஃப்ரம் அவர் ட்ராமா. ஸோ இந்த மாதிரியான இந்த எமோஷன்ஸ் வில் ஸ்டே வித் மீ ஃபார் அ லாங். ஸோ ஒரு பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு உடஞ்சி அழும்போது, அங்கே ஒரு 4 லேடிஸ் இருக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? யாருமே எதுவுமே அவளை கண்டுக்கல அப்படிங்கிறது ஒரு அப்ரோச். அது இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் பாசிபிளானா பாசிபிள். பட் தெர் இஸ் ஆல்சோ அ சொசைட்டி தட் ஐ சி, தட் ஐ என்கரேஜ் அண்ட் ஐ ஸ்டாண்ட் ஃபார். அந்த சொசைட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணும். 4 ஆம்பளைக்கு முன்னாடி அசிங்கமாக இப்படி அழுது புலம்புறத 4 பேர் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெண் அங்கே இருக்கா.